இதோட விசாரிச்சு மேலே ஒரு ரூபா கம்மியாக பார்த்துட்டு அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும். இது வந்து இதே சிரிப்பு கடைசி நாள் இருக்கான்னு டெஸ்ட்டு நாங்கள் ப்ரூஃப் எடுத்து வச்சுப்போம். நமஸ்காரம், சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ என்ன டைம் எல்லாம் பார்க்குறோம் 2:30 அப்படின்றீங்க இல்லையா? ஸோ வந்து எக்ஸைட்மெண்ட்டோட ஹிமாலயாஸ்க்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். 4 o'clock நம்மளோட ஃப்ளைட். நம்மளோட டிவோட்டீஸ் எல்லாரும் பத்ரிநாத்கான யாத்திரை நம்ம அதுவும் May 8 அன்னைக்கு இன்றைக்கி புறப்படுறோம். May 12 வரைக்கும் இந்த 4 nights and 5 days ஆன ப்ரோக்ராம் நம்ம ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பியாக கிளம்பியாச்சு. ஸோ 2025ஓட ஹிமாலயாஸ் தர்ஷன் ஆல்மோஸ்ட் அதான் மார்ச் அண்ட் ஏப்ரல் நம்ம பேட்ச் போயிருந்தாங்க. பட் ஸ்டில் நான் நான் இந்த குரூப்போட ஜாயின் ஆகுறேன். ஸோ என்னோட ஹிமாலயா ஜேர்னி இப்போ இந்த May month ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வர இந்த 5 days-ம் உங்களோட நான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம போகக்கூடிய இந்த பத்ரிநாத் யாத்திரையில் என்னென்ன ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறோம், அங்கே என்ன விசேஷம், இது எல்லாமே உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட டிவோட்டிஸ் வரக்கூடியவங்களோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்களோட இது எல்லாமே நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. போட் பண்ணலாம், போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லஞ்சுக்காக டெல்லியில் லஞ்சுக்காக நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டுருக்காங்க. வெரி குட் எல்லாம். ஐ திங்க் தே ஹேட் அ வெரி வண்டர்ஃபுல் லஞ்ச். இங்கே இது ஒரு ஃபேமஸ் ஹவேலி. ஸோ இது ஆமாம் பியூ. ஸோ ஆக்சுவலி மார்னிங் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், எல்லோரும் உங்களோட பில்கிரிமேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட மீ டைம், ஸோ லைஃபை முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக என்ஜாயாக இந்த 5 days பண்ணுங்கள். எதுவும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. எதெல்லாம் நம்ம வந்து ஒரு இது செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது மாதிரி ஒரு கண்டிஷன்டு லைஃப்பில் இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு இந்த 5 days ஃப்ரீடம் டு யூ ஆல்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக அவங்களா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ லஞ்ச் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 1 நம்ம காலையில் ஒரு 10 o'clock ஆகிடுது. எல்லாம் நம்ம போர்டிங் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்து நம்மளோட வெஹிக்கிளை போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நேராக பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் ஷாப்பு, ஒரு சாய் அண்டு ஒரு ஷேட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் இங்கே ஹவேலி. இது வந்து ஃபேமஸ் ஹவேலி. அந்த ஹைவேயில் இருக்கக்கூடியது இந்த ருத்ர சிவா, மாமா யாதவ் இந்த டெல்லியில் வந்தோன்னாவே மாமா யாதவ் பார்க்கலாம். ஸோ பார்த்தாச்சு, இப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நேராக இன்னொரு 2 hours ஜேர்னி ஹரித்வாருக்கு போய்டும். ஈவினிங் நான் உங்களுக்கு ஹாரதி, ஹரித்வாரோட கங்கா ஃப்ளோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஹரித்வார் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 20 minutes ட்ரைவ். பட் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல மேகம் இருட்டிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு ஹெவி பயங்கரமான ஒரு மழை இருக்குது. ஃபுல்லாக கருமேகம். கங்கா ஹாரதி பார்க்கறதுக்கு, அதாவது 6 o'clock எங்களுக்கு கங்கா ஹாரதி. ஸோ அதை பார்க்கணுன்றதுக்காக போயின்ட்டுருக்கோம். ஸோ ஹாரதி நடக்கும் பொழுது ஒரு அழகான திவ்யமான ஒரு வருண பகவானோட ஆசீர்வாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் வந்து ஃபுல்லாக அப்படியே கருமேகம் சூழ்ந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. வெளியில் காற்று, பயங்கரமான காற்றோட கூடிய அந்த கருமேகம். ஓம் நம சிவாய். வந்துட்டேன் அவரோட இதுக்கு, எல்லைக்குள்ளே வந்தாச்சு.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹரித்வாரில் ஹர்கி பௌரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஹிமாலயன் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அடிவாரம். 4 தாம் பண்ணுறவங்க சர்டன்லி நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னோன்னா ஹரித்வார் தான். ஹரித்வாருக்கு அப்புறம் ரிஷிகேஷ் வழியாக முசோரி பார்த்துட்டு நம்ம யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார் அண்ட் பத்ரி பார்க்கலாம். ஸோ ஹரித்வாருக்கு வரவங்க இங்கே ஈவினிங் 6 o'clock ஷார்ப்பாக கங்கா ஹாரதி நடக்கும். ரொம்ப விசேஷமான ஒரு இதுதான். அண்டு இன்றைக்கி கொஞ்சம் மழை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், ஹாரதி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு 2 பக்கம், அதாவது இந்த கங்காக்கு லெஃப்டில் மானசா தேவியும் அந்த சைடு சண்டி தேவின்னு 2 சக்தி பீட்டம். இது வந்து எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் அரைவல் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். 2 தர்ஷனமும் 2 சக்தி பீட்டம் பார்த்துட்டு கங்கா ஹாரதி பார்த்துட்டு நம்ம ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது சரியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டெல்லியிலேருந்து வந்ததுனால ஈவினிங் அரைவல், ஸோ சண்டி தேவி பார்க்குறது கஷ்டம். ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். நான் சொன்ன மாதிரி பத்ரிநாத் ரீச் ஆகணும்னா ஹரித்வார், இதாவது இங்கே பாதம், பெருமாளோட பாதம் இருக்கக்கூடிய இடம். நாபி வந்து நம்ம தேவப்பிரயாகில் நாபி, அதுக்கப்புறம் பத்ரிநாத்தில் அவரோட சிரம், அதாவது சிரசு, தலை. ஸோ அது அவரோட பாகமாக 3 பாகம். ஸோ தலை, பாதம், நாபி, இது வந்து பாதம். ஸோ நம்ம இங்கே கங்கா தேவியை பார்க்கலாம். முதலைக்கு மேலே வீற்றிருக்கக்கூடிய கங்கை மாதா. இதை பாருங்க எவ்வளோ அழகாக. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கங்கா தேவி சொல்லுவாங்க முதலைக்கு மேலே தான் அவங்க வந்து முதலை தான் அவங்களோட வாகனம். ரொம்ப அமைதியாக அந்த வந்து அமைதியாக ஆக்ரோஷம் இல்லாமல் அமைதியாக போகிறாங்க. ஆனால் கிட்ட போகும்போது தெரியும் அந்த வேகம் வந்து அவ்வளோ ஸ்பீடு, வேகம் பயங்கரமாக இருக்கும். இங்கே ஆழமும் அகலமும் ஜாஸ்தி, வேகமும் ஜாஸ்தி. இங்கே நீங்கள் ஏதோ சிவன் இருக்கார், அவர் வந்து ஃபேஸிங் தி ரோட் சைடு. வரவங்க எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு நம்ம அட்டெண்டன்ஸ் போடுறது ஆக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே வரும்பொழுது நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி எல்லைக்குள்ளே பர்மிட் பண்ணுறாரு.
जी का ध्यान